வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு உறவுல நாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மள புரிஞ்சுக்கிறாங்க. அ நம்ம மேல அன்பா இருக்காங்கன்னு நம்புவோம். ஆனா, சில நேரங்கள்ல இந்த இனிமையான தருணங்கள் திடீர்னு மறைஞ்சு போயிடும். நம்ம துணை நம்ம கிட்ட இருந்து விலகுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அந்த சமயத்துல என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடக்குதுன்னு நமக்குள்ள ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடும். அவங்க நிஜமாவே நம்ம மேல ஆர்வத்த இழந்துட்டாங்களா? இல்ல நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமான்னு குழப்பமா இருக்கும். இன்னைக்கு ஒரு பெண் உங்கள் மீது ஆர்வத்தை இழந்து விட்டாள் என்பதற்கான 10 முக்கியமான அறிகுறிகளை பத்தி நாம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அறிகுறி 1, கம்யூனிகேஷன் குறைதல். ஒரு உறவுல கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆழமான அர்த்தமுள்ள உரையாடல்கள் தான் ஒரு உறவின் முதுகெலும்பு. ஆரம்பத்துல நிறைய பேசினவங்க இப்ப தேவையில்லாத கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்றாங்கன்னா இது முதல் அறிகுறி. முன்பு இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, என்னெல்லாம் பண்ணன்னு ஆர்வமா கேட்பாங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அட்டென்டிவ்லி கேட்பாங்க. இப்பொழுது அவங்களா உங்கள தொடர்பு கொள்றத நிறுத்திடுவாங்க. நீங்க மெசேஜ் பண்ணா ஒற்றை வார்த்தையில பதில் சொல்லுவாங்க. ம், சரி, ஓகேன்னு வரும் பதில்கள். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. இல்லாட்டினா பிஸியா இருக்கேன்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. இது அவங்க உங்க கூட பேசுறதுல ஆர்வம் இல்லன்னு அர்த்தம். அவங்க மனசுல வேற ஏதோ இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கணும். அறிகுறி 2, உடல் மொழி மாறுதல். உடல் மொழிங்கிறது நாம வார்த்தைகள்ல சொல்லாத பல விஷயங்கள சொல்லும். ஒருத்தர் உங்க மேல அன்பா இருந்தா அவங்க உடல் தானாகவே உங்கள நோக்கி இருக்கும். முன்பு உங்ககிட்ட பேசும்போது உங்க கண்ண பார்த்து பேசுவாங்க. உங்ககிட்ட நெருக்கமா உட்காருவாங்க. உங்க கைய பிடிப்பாங்க. தோள் மேல சாய்வாங்க. இது எல்லாம் ஒரு பாண்டிங்கை காட்டும். இப்பொழுது அவங்க உங்ககிட்ட பேசும்போது கண்ண அவாய்ட் பண்ணுவாங்க. வேற எங்கேயோ பார்ப்பாங்க. ஒரு டிஸ்டன்சிங் மைண்ட் செட் இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு பவுண்டரி உருவாக்குவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்தா அவங்க செல்போன நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து விலகி உட்காருவாங்க. இது உடல் ரீதியாகவும், உணர்வு பூர்வமாகவும் அவங்க உங்ககிட்ட இருந்து விலகுறாங்கன்னு அர்த்தம். அறிகுறி 3, திட்டங்கள ரத்து செய்தல். உங்களோட நேரம் செலவழிக்க அவங்க விருப்பம் இல்லாம இருக்காங்கன்னா, அது ஒரு பெரிய அறிகுறி. முன்பு உங்களோட ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஈகர்லி காத்துட்டு இருப்பாங்க. நீங்க ஏதாச்சும் பிளான் பண்ணா சந்தோஷமா ஒத்துப்பாங்க. இப்பொழுது கடைசி நேரத்துல பிளான கேன்சல் பண்ணுவாங்க. எனக்கு உடம்பு சரியில்ல. திடீர்னு ஒரு வேல வந்துருச்சு. என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டா பல காரணங்களை சொல்லுவாங்க. அதுவும் இதெல்லாம் உண்மைதானான்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கும். இது பல தடவ நடந்தா அவங்க உங்கள தவிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். அறிகுறி 4, முயற்சி குறைதல். ஒரு ஆரோக்கியமான உறவுல 2 பேரும் சமமான முயற்சி எடுக்கணும். ஒருத்தர் மட்டும் முயற்சி பண்ணிட்டே இருந்தா அது ஒரு நாள் சோர்வை ஏற்படுத்தும். முன்பு உங்க கூட பேச, உங்கள சந்திக்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இப்பொழுது அவங்க பக்கம் இருந்து எந்த முயற்சியும் இருக்காது. நீங்க மெசேஜ் அனுப்பினால் மட்டும் பதில் வரும். நீங்க கூப்பிட்டால் மட்டும் பேசுவாங்க. நீங்க தான் எல்லா திட்டங்களையும் வகுக்கணும். இந்த ஒருதலைபட்சமான முயற்சி அவங்க ஆர்வம் குறைந்து விட்டதுன்னு காட்டுது. அறிகுறி 5, பொதுவான எதிர்கால திட்டங்கள் இல்லாமை. உறவோட ஆரம்ப கட்டத்துல எதிர்காலத்தை பத்தி நிறைய பேசுவோம். நாம சேர்ந்து இதை பண்ணலாம், அங்க போகலாம் பல கனவுகளை உருவாக்குவோம். முன்பு திருமணத்தை பத்தி, குழந்தைகளை பத்தி, சேர்ந்து வீடு வாங்குறது பத்தி, டிராவல் பண்றது பத்தி எல்லாம் பேசுவாங்க. இப்பொழுது நீங்க எதிர்காலத்தை பத்தி பேச முயற்சி பண்ணா அவங்க பேச்ச மாத்திடுவாங்க. அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு இதெல்லாம் மழுப்பலான பதில்களை சொல்லுவாங்க. இல்லாட்டினா நீங்க மட்டும்தான் இத பத்தி பேசுறீங்கன்னு உங்கள குறை சொல்லுவாங்க. அறிகுறி 6, உங்க சாதனைகள் மற்றும் கவலைகள் மீது ஆர்வம் இல்லாமை. உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள்ல அவங்க ஆர்வம் காட்டாம போறது ஒரு பெரிய அறிகுறி. முன்பு உங்க வேலையில என்ன நடக்குது, உங்க நண்பர்கள் எப்படி இருக்காங்க, உங்க குடும்பத்த பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. உங்க சின்ன சின்ன சாதனைகள்லயும் சந்தோஷப்படுவாங்க. உங்க கவலைகள பகிர்ந்துக்கும் போது ஆறுதல் படுத்துவாங்க. அறிகுறி 7, அடிக்கடி சண்டைகள் மற்றும் எரிச்சல்.
சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் சண்டை போடுறது, எரிச்சல் அடையறது ஒரு பெரிய அறிகுறி. முன்பு நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணினா கூட அத பொறுமையா புரிய வைப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்பொழுது அவங்க எல்லா விஷயத்திலயும் குறை கண்டுபிடிப்பாங்க. நீங்க பண்ற நல்ல விஷயங்கள் கூட அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு நாள் முழுக்க நல்லா போயிட்டு இருக்கும். நீங்க ஒரு சின்ன விஷயம் சொன்னதும் அவங்களுக்கு கோவம் வந்துடும். இது அவங்க மனசுல உங்க மேல ஒரு நெகட்டிவ் எண்ணம் உருவாகிடுச்சுன்னு அர்த்தம். அறிகுறி 8, உங்களுடன் நேரம் செலவழிக்காமல் மற்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை அளித்தல். உங்க கூட நேரம் செலவழிப்பத விட அவங்க மத்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தா அது ஒரு ஆபத்தான அறிகுறி. முன்பு உங்களுக்காக அவங்க மத்த பிளான்கள கேன்சல் பண்ணுவாங்க. நீங்க தான் அவங்க லிஸ்ட்ல டாப்ல இருப்பீங்க. இப்பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ், வேல, ஹாப்பீஸ், ஏன் செல்போன் கூட உங்களுக்கும் மேல போயிடும். நீங்க அவங்க கூட நேரம் செலவழிக்க கூப்பிட்டா, நான் பிஸியா இருக்கேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது அவங்களுக்கு நீங்க 2ஆம் பட்சம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அறிகுறி 9, பாராட்டு அல்லது அன்பு காட்டுவது குறைதல். அன்புங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்லை. அது செயல்கள்ல தெரியும். முன்பு உங்கள பாராட்டுவாங்க. "நீ அழகா இருக்க. உன்னோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப கேரிங்ன்னு" சொல்லுவாங்க. அன்பான தொடுதல்கள் இருக்கும். இப்பொழுது பாராட்டுறது சுத்தமா குறைஞ்சு போயிடும். நீங்க புது ட்ரெஸ் போட்டுட்டு போனாலும் அவங்க கவனிக்க மாட்டாங்க. நீங்க என்னதான் நல்லதா பண்ணினாலும் அவங்க அத மதிக்க மாட்டாங்க. அன்பான தொடுதல்கள் இருக்காது. இது அவங்க மனசுல உங்க மேல இருந்த காதல் குறைந்து விட்டதுன்னு அர்த்தம். அறிகுறி 10, உங்கள் உறவை பொதுவில் பேச தயங்குதல். உங்க உறவ மத்தவங்க கிட்ட சொல்றதில்ல. அவங்க தயங்குறது ஒரு பெரிய ரெட் ஃபிளாக். முன்பு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், குடும்பத்து ஆட்கள் கிட்ட உங்கள அறிமுகப்படுத்துவாங்க. உங்கள பத்தி பேசுவாங்க. இப்பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தயங்குவாங்க. உங்க கூட இருக்கிற போட்டோக்களை சோஷியல் மீடியாவுல போஸ்ட் பண்ண மாட்டாங்க. உங்க உறவை பத்தி யாராவது கேட்டா மழுப்பலான பதில்களை சொல்லுவாங்க. இது அவங்க இந்த உறவ மறைக்க விரும்புறாங்கன்னு அர்த்தம். ஒரு பெண் உங்க மீது ஆர்வத்த இழந்து விட்டாள் என்பதற்கான இந்த 10 அறிகுறிகள பத்தி நாம இன்னைக்கு பார்த்தோம். இந்த அறிகுறிகள கவனிக்கிறதுங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளி தான். இது உங்களுக்கு ஒரு தெளிவ குடுக்கும். சில நேரங்கள்ல நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள மாத்த முடியாது. அந்த மாதிரி சமயங்கள்ல நாம அந்த உண்மைய ஏத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஒரு உறவுல நீங்க சந்தோஷமா இல்லன்னா, அதிலிருந்து வெளிய வர்றதுக்கு தயங்காதீங்க. உங்க மன அமைதி தான் ரொம்ப முக்கியம். நீங்க சந்தோஷமா இருந்தா தான் உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற முடியும். ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம். இந்த உறவுல இருந்து நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள வச்சு அடுத்த உறவுல இன்னும் சிறப்பா செயல்படுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்பிக்கையோட இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். உங்க கருத்துக்கள கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.